இறைவனின் அருளாலும் அன்னை மரியினுடைய வழிகாட்டுதலாலும் அனைவரும் நலம் என்று நம்புகின்றேன். இன்று நம்முடைய திரு அவையானது ஒரு புனிதரை நமக்கு நினைவுபடுத்துகின்றது. புனித செபஸ்தியர் அவர்களை மகிழ்வுடன் கொண்டாடி நாம் அவரோடு பயணிக்க ஒரு அழைப்பை விடுக்கின்றது. இவர் கிபி 288ஆம் ஆண்டு வசித்து வந்தவர், மறைசாட்சியாக மரித்தவர் என்று நமக்கு தெரியும். மேலுமாக இவர் காலரா, அம்மை நோய் மற்றும் பல்வேறு தொற்று நோய்களுக்கெல்லாம் இவர் மருத்துவராக பரிந்து பேசுபவராக இருப்பதற்கும் நாம் நிறைய தெரிந்து வைத்திருக்கின்றோம். மேலுமாக இவர் வில்வித்தைக்காரர்களுக்கும் படை வீரர்களுக்கும் பாதுகாவலராக இருக்கின்றார் என்பதும் நமக்கு தெரிந்த ஒரு உண்மை. இவருடைய திருவிழா, இவருடைய நினைவு நாள் நமக்கு என்ன பாடம் கற்பிக்கின்றது? இவரோடு பயணிப்பதற்கு நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலாவதாக, இவர் கிறிஸ்தவ நம்பிக்கையானது மிகவும் பெரியதாக இருந்தது. துன்பம் இருந்த போதிலும் ஒரு காலமும் அவர் கிறிஸ்தவ நம்பிக்கையை விட்டுவிட்டதே இல்லை. இரண்டாவதாக, மீளும் தன்மையை கொண்டவர். இந்த மீளும் தன்மை என்பது மீண்டு வருவது என்பது பொருளாக இருக்கின்றது. நம்மிலே பலர் உண்டு, ஒரு சிறு துன்பம் வந்தால் நாம் என்ன செய்வோம்? கடவுளுக்கு கண்ணே கிடையாது, இந்த கடவுள் என்ன மட்டும் ஏன் இது மாதிரி சோதிக்கிறாரு, கடவுள் உண்மையாலுமே இருக்கிறாரா இல்லையா என்று பல்வேறு கேள்விகளை எழுப்புகின்றோம். கடவுள் நம்மை சோதிப்பதில்லை, மாறாக நாம் கடவுளை சோதிக்கின்றோம். ஆனால் இந்த புனிதர் எவ்வளவோ துன்பங்கள் வந்தாலும் என்னுடைய நம்பிக்கை பெரியது என்று மீண்டும் மீண்டுமாக கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையை புதுப்பித்து கொண்டார். அதேபோல் நாமும் நம்முடைய ஒவ்வொரு துன்ப வேளைகளிலும் நம்முடைய நம்பிக்கையானது, கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கையானது மிகவும் பெரியது என்பதை புதுப்பிக்குமாறு இந்த புனிதர் நமக்கு உதவி செய்கின்றார். இவர் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்தது மட்டும் அல்லாமல் அந்த நம்பிக்கையை செயலாக்கத்திலும் காட்டியவர் இவர். அதாவது பிறர் அன்பிலும் ஈடுபட்டவர். கிறிஸ்து நமக்கு கற்பிக்கக்கூடியது வெறும் வார்த்தையால் அல்ல, வாழ்வின் மூலமாகவும் நமது நம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டும் என்பது. இவர் அதை செய்திருந்தார். படை வீரராக இருந்தபொழுது ஆட்சித்தன்மையிலே இவர்தான் பெரியவர் என்று காட்டாமல் தனக்கு கீழ் இருந்தவர்களிடம் அன்பு கூர்ந்திருந்தார். இவரை போல வெறும் வாயால் அல்ல, வாழ்க்கையாலும் நாம் கிறிஸ்துவனுடைய நம்பிக்கையை கடைபிடிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய வாசகங்கள் அனைத்தையும் வைத்து ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வாழ்விலே விமர்சனங்கள் அதிகமாக இருக்கும். விமர்சனங்கள் இல்லை என்றால் நாம் நல்லவராக வாழவில்லை என்பது பொருளாக இருக்கின்றது. நற்செய்தி வாசகத்திலே பலர் பேசிக்கொள்கின்றார்கள், இயேசு மதிமயங்கிவிட்டார் என்று பேசிக்கொள்கின்றார்கள். அவருடைய உறவினர்கள் வந்து அவரை பிடித்து கொள்ள முயற்சிக்கின்றார்கள். இந்த பிடித்து கொள்வது என்பது ஒரு சில வேளைகளிலே அவரை சிறையில் வைப்பது கூட ஒரு அர்த்தமாக விவிலிய அறிஞர்கள் நமக்கு கூறுகின்றார்கள். ஆக மக்களிடத்திலே பல்வேறு எதிர்ப்புகள் வந்தாலும் அவர் தன்னுடைய கீழ்ப்படிதல் தன்மையை என்றும் விடவில்லை. தந்தை அவருக்கு ஒரு கட்டளையை ஒப்புவித்திருந்தார், அதை என்றும் அவர் விடவில்லை. நான் எனது பணியை செய்தாக வேண்டும், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் நான் அதை விட்டுவிட மாட்டேன் என்று மீண்டும் மீண்டுமாக அவருடைய வாழ்க்கையிலே தந்தனுடைய கட்டளையை கீழ்ப்படிந்தார். முதலாவது வாசகத்திலே தாவீது அரசர் தன்னுடைய முன்னாள் அரசர் சவுலும் அவருடைய நண்பர் யோனத்தானும் இறந்த பிறகு அவர் ஆழ்ந்த துயரத்திலே இருக்கின்றார். அதிலிருந்து மீண்டுமாக மீளும் தன்மையை கொண்டு மீண்டு வருகின்றார். என்னதான் சவுல் தாவீதை கொல்ல துணிந்தாலும் அவர் தாவீது அரசர் சவுலின் மீது அன்பு கூறுகின்றார். அவர் இறந்த பிறகு அவர் அழுகின்றார், துயரத்தில் இருக்கின்றார். கிறிஸ்துவுக்கும் தாவீது அரசருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கின்றது. என்னதான் மக்கள் அவர்களை கொடுமைப்படுத்தினாலும் அவர்கள் இரக்கம் கொண்டு பரிவிரக்கத்துடன் அவர்கள் அன்பு செய்கின்றார்கள். இயேசுவில் பிரியமானவர்களே,
துன்பங்கள் பல வரலாம், துயரங்கள் பல வரலாம். அதிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும். என்னதான் மற்றவர்கள் நமக்கு தீமை செய்தாலும் நாம் அவர்களுக்கு நன்மையை மட்டுமே மீண்டும் கொடுக்கக்கூடியவர்களாக இன்றைய வாசகங்களும் இன்றைய புனிதரும் நம்மை அழைக்கின்றார்கள். எனவே இந்த கருத்தோடு இன்றைய நாளிலே பயணிப்போம். அன்னை மரியாவின் பரிந்துரையால் நாமும் இந்த கருத்துடன் பயணிக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு நாள் வான்வீட்டில் இருப்போம் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிப்போம்.